வணக்கம். ப்ரீவியஸ் கிளாஸ் ஃபாண்ட்ல இருக்கக்கூடிய கிளிப்ஸை யூஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோவை கிரியேட் பண்ணோம். இந்த கிளாஸ்ல வெக்டார் ஃபைலா கிளிப்ஸை டவுன்லோட் பண்ணி அதுல இருந்து எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிகினர்ஸ்க்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான கிளாஸா இருக்கும். ஒரு எலிப்ஸ் எடுத்து டிரா பண்றேன். அதனுடைய வித் 27, ஹைட் 27. கீபோர்ட்ல P பிரஸ் பண்றேன். பேஜுக்கு சென்டர் ஆயிடும். F4 கொடுத்து ஜூம் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். F3 கொடுத்து நம்பர் கீபேட்ல பிரஸ் பண்றேன். இன்னொரு டூப்ளிகேட் அது மேலே கிடைக்கும். கீபோர்ட்ல ஷிஃப்ட்டை பிரஸ் பண்ணிக்கிட்டு அந்த கார்னர் வந்து சைஸை இன்க்ரீஸ் பண்றேன். இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ரவுண்ட் வந்து ப்ரொபோர்ஷனேட்டா இன்க்ரீஸ் ஆகும். மறுபடியும் நம்பர் கீபேட்ல பிரஸ் பண்றேன். இன்னொரு டூப்ளிகேட் கிடைக்கும். ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணி இன்னொரு சர்க்கிள் டிரா பண்றேன். இன்சைட் இருக்கக்கூடிய சர்க்கிளை செலக்ட் பண்ணிட்டு அதோடைய லைன் ஸ்டைல டாட்டடா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மூணாவது இருக்கக்கூடிய ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரவுண்ட் நமக்கு தேவையில்லை. மேல இருந்து ஒரு கிரிட் எடுத்து இங்க மார்க் பண்றேன். அந்த லைனுடைய ஸ்டார்ட் வந்து இங்க இருக்கணும், எண்ட் வந்து இங்க இருக்கணும். இந்த மேல இருக்கக்கூடிய போர்ஷன் நமக்கு தேவையில்லை. ரவுண்டை செலக்ட் பண்றேன். ப்ராப்பர்ட்டி பார்ல பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எலிப்ஸ், அடுத்து பை, அடுத்து ஆர்க். இப்ப நமக்கு தேவை ஆர்க் மாடல் தான். ஆர்க் கிளிக் பண்றேன். டிஃபால்ட்டா நம்ம ஆர்க் செலக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஆர்க் கிரியேட் ஆகும். இப்ப இந்த நோடு பாத்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைட்ல வரணும், இந்த நோடு வந்து ரைட்ல வரணும். ப்ராப்பர்ட்டி பார்ல பாத்தீங்கன்னா அந்த நோடு அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை நம்ம மேனுவலா மூவ் பண்றதுக்கு ஷேப் டூல் யூஸ் பண்ணலாம். ஷேப் டூலை கிளிக் பண்ணிட்டு அந்த நோட கிளிக் பண்ணி அப்படியே மூவ் பண்றேன். அது பாருங்க அந்த ரவுண்ட் ஷேப்லயே மூவ் ஆகி வரும். இந்த பொசிஷன்ல தேவை அங்க பிளேஸ் பண்றேன். அடுத்து இந்த நோட கிளிக் பண்ணி இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிடுறேன். இப்ப இந்த மாதிரி நான் மூவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சில நேரம் ஒரு லைன் வந்தது, சில நேரம் அந்த லைன் வரல. ஆக்சுவலா அந்த நோட வந்து கிளிக் பண்ணி ரவுண்டுக்கு இன்சைட் நம்ம புஷ் பண்ணும்போது லைட்டா புஷ் பண்ணாலே போதும், அது பையா சேஞ்ச் ஆயிடும். அதுவே நீங்க அவுட் சைட் புஷ் பண்ணீங்கன்னா ஆர்க்கா சேஞ்ச் ஆயிடும். F2 கொடுத்து ஜூம் பண்ணி அந்த நோட கரெக்டா அந்த கிரிட்ல பிளேஸ் பண்றேன். இந்த ரவுண்டோட எட்ஜ் பாருங்க ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. இதை நம்ம கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பா மாத்திக்கலாம். லைனுக்கான ஆப்ஷன் ஸ்டேட்டஸ் பார்ல இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்றேன். அவுட்லைன் பெனுக்கான டயலாக் பாக்ஸ் வந்துரும். இதுல லைன் கேப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா ஸ்கொயர் கேப் தான் வரும். அடுத்த ஆப்ஷன் ரவுண்ட் கேப். அந்த எட்ஜ் பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்ல மாறிடும். அதுக்கு அடுத்து இருக்குது எக்ஸ்டெண்டட் ஸ்கொயர் கேப். டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு முடியுதா, இதுக்கு மேல ஒரு கேப் கிரியேட் ஆகும். அது வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். அதான் எக்ஸ்டெண்டட் ஸ்கொயர் கேப். இப்ப நமக்கு ரவுண்ட் கேப் யூஸ் பண்றேன். ஓகே கொடுத்துட்றேன். பிக் டூல செலக்ட் பண்ணிட்டு அந்த கிரிட்டை டெலீட் பண்ணிடுறேன். டெக்ஸ்ட் டூல எடுத்துட்டு டைம்ஸ் நியூ ரோமன் ஃபாண்ட் யூஸ் பண்றேன். அதனுடைய ஃபாண்ட் சைஸ் 78 கொடுக்குறேன். கீபோர்ட்ல P பிரஸ் பண்றேன். அந்த டெக்ஸ்ட் வந்து அந்த ரவுண்டுக்கு சென்டர். ஏன்னா ரவுண்டு வந்து ஆல்ரெடி பேஜுக்கு சென்டரா இருக்கு. ஸோ ரவுண்டுக்கு சென்டரா கிடைச்சிரும். அதனுடைய வித்தை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். எகைன் கீபோர்ட்ல P பிரஸ் பண்றேன். லாஸ்ட் கிளாஸ் வந்து ஃபாண்ட்ல இருந்து கிளிப்ஸ் எடுத்து யூஸ் பண்ணோம். இப்போ இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா நீங்க டெக்கரேட்டிவ் எலமெண்ட், டெக்கரேட்டிவ் கிளிப் ஆர்ட், அதாவது ஆர்னமெண்ட்னு சர்ச் பண்ணலாம், எலமெண்ட்ஸ்னு சர்ச் பண்ணலாம், கிளிப் ஆர்ட்னு சர்ச் பண்ணலாம். ஃப்ரீ பிக்ல நான் டெக்கரேட்டிவ் ஆர்னமெண்ட்னு சர்ச் பண்ணிருக்கேன். இப்போ இதுல பாருங்க நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க. இங்க சஜஷன் பாத்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் பேட்டர்ன், சர்க்கிள் ஆர்னமெண்ட், ஆர்னமெண்ட் எலிமெண்ட்ஸ், ஃப்ளோரல் ஆர்னமெண்ட், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய வெக்டார் ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. நான் இந்த ஃப்ளோரல் டிசைன் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிருக்கேன். அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். அன்குரூப் பண்றேன். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டாவே ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். அதை டெலீட் பண்ணிடுறேன். ஒரு டிசைனை மட்டும் இங்க மூவ் பண்ணிக்கிறேன். இதை அன்குரூப் பண்ணிடுறேன். இப்போ இந்த 2 பார்ட்டை மட்டும் இந்த இடத்துல பிளேஸ் பண்ண போறேன். அது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் G கொடுத்து குரூப் பண்றேன். ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிட்டு மூவ் பண்றேன். நம்ம ஷிஃப்ட் பிரஸ் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா அது வந்து ஜிக்ஸாக்கா மூவ் ஆகும். அதே லைன்ல எக்ஸாக்டா வரதுக்காக தான் ஷிஃப்ட்டை யூஸ் பண்றோம். நான் ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணும்போது பாருங்க அது லிஃப்ட் ஆகி கரெக்டா அதே லைன்ல இருக்கும். நீங்க ஷிஃப்ட் இல்லாம எடுத்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம மவுஸ் பாயிண்டர் எங்க இருக்கோ அங்க இருக்கும். அதுவே நீங்க ஷிஃப்ட்டை பிரஸ் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டுடைய ஸ்ட்ரெயிட் லைன்லயே அது இருக்கும். இப்போ ரைட் கிளிக் பண்றேன். அந்த ஆப்ஜெக்டை ஃபிளிப் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல மூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு blank இருந்தது. அதை ஃபில் பண்றதுக்காக இந்த ஆப்ஜெக்டை இங்க காப்பி பண்ணியிருக்கேன். இந்த ப்ராசஸ் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் G கொடுத்து குரூப் பண்ணிடுறேன். இந்த டிசைன் வந்து ஆல்ரெடி செலக்ட்ல இருக்கு. ரவுண்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். கீபோர்ட்ல B பிரஸ் பண்றேன். பாட்டம்ல அலைன் ஆயிடும். இந்த ஆப்ஜெக்டை இன்னொரு காப்பி மூவ் பண்றேன். ஷிஃப்ட்டை பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ரைட் கிளிக் பண்றேன். இந்த இடத்துல ஃபிளிப் பண்ணிடுறேன். இந்த 2 ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கிறேன். ரவுண்டுக்கு சென்டர் பண்றேன். கீபோர்ட்ல C பிரஸ் பண்றேன். ஃப்ரீ ஹேண்ட் டூல் எடுத்து இந்த இடத்துல லைன் டிரா பண்றேன். அதனுடைய திக்னஸ் 1 பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதை மூவ் பண்ணிட்டு
இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். லைனோட எட்ஜ்ல இந்த மாதிரி ஸ்கொயர் யூஸ் பண்றேன். இந்த இடத்துல கொடுத்துருக்க டிசைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்ஷேப்பா இருக்கு. விண்டிங்ஸ் ஃபாண்ட்ல இருந்து அந்த ஷேப் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல சைஸை ரெடியூஸ் பண்ணி பிளேஸ் பண்ணிடுறேன். அதே டிசைனை மூவ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்றேன். இன்னொரு டூப்ளிகேட் கிடைச்சிரும். டோட்டலா இந்த லைன் அந்த 2 ஆப்ஜெக்டையும் கிராஸா செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் G கொடுத்து குரூப் பண்ணிடுறேன். இன்னொரு காப்பி கீழே மூவ் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் டூல் எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு டம்மி டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். இந்த லைனுக்கு கீழே ஒரு ஃப்ளோரல் டிசைன் யூஸ் பண்ணியிருக்கேன். அது இளங்கோ ஃபாண்ட்ல இருந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிசைனும் இந்த டிசைன் ரெண்டுமே ஒரே டிசைன் தான். ஒன்று ஃபிளிப் ஆகி இருக்கு. ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது ஃபுல் ஃப்ளோரல் டிசைன் கிடைக்கும். இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கிறேன். இது வெர்டிகலா ஃபிளிப் பண்ணிடுறேன். இந்த டிசைனை சென்டர்ல பிளேஸ் பண்ணிடுறேன். அதனுடைய சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ளோரல் டிசைனை இந்த லைனுக்கு சென்டர் பண்ணிக்கிறேன். ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் C ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ லோகோ கிரியேட் பண்ணிட்டோம். இதற்கு நம்ம கலர் அப்ளை பண்ணணும். இது டோட்டலாக இன்னொரு காப்பி மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ லோகோக்கு நம்ம கலர் அப்ளை பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே ஒரே ஆப்ஜெக்டாக இருக்கணும். ஒன்று ஃபில் ஆப்ஜெக்டாக இருக்கணும், இல்லாட்டி அவுட்லைன் ஆப்ஜெக்டாக இருக்கணும். இப்போ நமக்கு இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில் ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ அவுட்லைன் எல்லாம் ஃபில் ஆப்ஜெக்டை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். கண்ட்ரோல் Z கொடுத்துட்றேன். இந்த 3 ரவுண்டையும் செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட்ல கன்வெர்ட் அவுட்லைன் டு ஆப்ஜெக்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் Q அதோட ஷார்ட்கட். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபில் ஆப்ஜெக்ட்ல கன்வெர்ட் ஆகிடும். இன்சைட் ஃபில் ஆகாது. கீழே இருக்க லைனையும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபுல் லோகோவும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கலர் ஃபில் பண்ண முடியும். கீழே இருக்க ஃபுல் லோகோவும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டேட்டஸ் பார்ல ஃபில் கலர் டபுள் கிளிக் பண்றேன். இதுல கோல்ட் செலக்ட் பண்றேன். நம்ம ஃபவுண்டைன் கலர் தான் யூஸ் பண்ணணும். ஃபவுண்டைன் கிளிக் பண்றேன். இந்த இடத்துல பாருங்க ஒயிட் கலர் வந்திருக்கு. இங்கேயும் நமக்கு கோல்டு வரணும், டார்க்கர் ஷேட்ல வரணும். இந்த இடத்துல நான் CMYK செலக்ட் பண்ணிக்கிறேன். கோல்டுடைய பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா மெஜந்தா 20, எல்லோ 60, பிளாக் வந்து 20. இதுல கொஞ்சம் டார்க் இன்க்ரீஸ் பண்றதுக்கு சையான் கொஞ்சம் 15 ஆட் பண்ணிக்கிறேன். பிளாக் 30 ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எல்லோ ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கலரும் பிக் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பெர்சன்டேஜை சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டார்க் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க டிசைன் ஃபுல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே கொடுத்துட்றேன். ப்ரீவியஸ் கிளாஸ் ஃபாண்ட்ல இருக்கக்கூடிய கிளிப்ஸ் மூலமா டிசைன் பண்ணோம். இந்த கிளாஸ்ல கிளிப் ஆர்ட் யூஸ் பண்ணிருக்கோம். 2 மாடல்லையும் டிசைன் பண்ணி பாருங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.